தூய கன்னிமரியாவை காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட நினைவு நாளை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஜுவைக்கேன் அன்னம்மாள் இவர்களுக்கு நெடுங்காலமாக குழந்தை பாக்கியம் இல்லை. எனவே இவர்கள் இடைவிடாது இறைவனிடம் மன்றாடி வந்தார்கள். கடைசியில் அவர்களது ஜெபமானது கேட்கப்பட்டது. மரியா பிறந்தார்கள். மரியாவுக்கு 3 வயது இருக்கின்ற பொழுது எருசலேம் ஆலயத்திலே அவர்களை காணிக்கையாக அர்ப்பணித்தார்கள். ஆண்மகவு மட்டும்தான் ஆண்டவனுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அது யூத சட்டம் நெறிமுறை. ஆனால் தலைச்சன் பெண் பிள்ளையை காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட வேண்டியது அவசியம் இல்லை. இருந்த பொழுதிலும் அவர்கள் மரியாவை ஆண்டவனுக்கு அர்ப்பணிக்கின்றார்கள். அந்த அர்ப்பணித்த நாளிலிருந்து ஆண்டவனின் திருவுளத்திற்கு தன்னை முழுமையாக அறகுறையா இல்லை முழுமையாக அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள். இறை திருவுளம் என்னவென்று அறிந்து அதற்கு ஏற்றாற்போல அவர்கள் வாழ்ந்தார்கள். அன்புக்குரியவர்களே, இதனைத்தான் கபிரியேல் தூதர் வந்து அந்த சுப செய்தியை சொல்லுகின்ற பொழுது, எனது திருவுளத்தின்படி அல்ல ஆண்டவனின் திருவுளத்தின்படியே அனைத்தும் நிகழட்டும் என்று சொல்லுகிறார்கள். பணக்காரன் ஒருத்தவனுக்கு நிறைய சொத்து, வைரம் வைதூரியம் தங்கம்னு எல்லாம் வச்சிருந்தான். ஆனால் மன நிம்மதி கிடையாது, குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடையாது. எனவே இதெல்லாம் என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் துறந்து துறவியாக வேண்டும், துறவியினுடைய மகிழ்ச்சியும் அமைதியும் தனக்கு வேண்டும் என்று நினைத்து எல்லாத்தையும் மூட்டை கட்டிக்கிட்டு ஒரு துறவிகிட்ட போகிறான். ஒரு துறவியானவன் மரத்தடியில் அமர்ந்திருக்கிறான். அவன்கிட்ட போய் அந்த மூட்டை முடிச்செல்லாம் கொடுத்து, அப்பா இதெல்லாம் எனக்கு வேண்டாம், தங்கம் இருக்குது, உலர வைதூரியம் இருக்குது, எல்லாம் இருக்கிறது, ஆனால் எனக்கு மன நிம்மதி கிடையாது, நானும் உன்னை போல் துறவி ஆகணும், துறவியாவி எனக்கு மன நிம்மதி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வைக்கிறான். அப்போது துறவி கேட்குறாரு, முழுசாக எல்லாத்தையும் நீ திறந்துட்டியா அப்படின்னு. முழுசாக 100% நான் எல்லாத்தையும் திறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சரி திறந்துட்ட சந்தோஷம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள துறவி என்ன பண்ணுறான், அதை மூட்டையை தூக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓட ஆரம்பிச்சிட்டான். ஐயோ போலி துறவிட்டு கொண்டாந்து கொடுத்துட்டோமோ நம்ம சொத்தை எல்லாத்தையும் அப்படின்னு நினச்சி அவன் பின்னால் இவன் ஓட ஆரம்பித்தான். அவர் அதிவேகத்தில் ஓடுறாரு மூட்டையை தூக்கிட்டு. இந்த பணக்காரனால் அவர் பின்னால் ஓட முடியல, இருந்தாலும் மூச்சை இறைக்க ஓடுறான். அவர் தெருவெல்லாம் ஓடி முடிச்சுட்டு திரும்ப வந்து அந்த மரத்தடியிலேயே உக்கார்றார். அவனை பின்னால் மூச்சு இறைக்க வந்து நிற்கிறான். அப்பொழுது அவர் துறவி சொல்கிறாரு, நீ முழுசும் திறக்கலை, முழுசும் திறந்துருந்தீன்னா என் பின்னால் ஒடியாந்துருக்க மாட்ட, தாபம் சொத்தை எடுத்துக்கிட்டு நீ வீட்டுக்கு நடப்பயணம் போ அப்படின்னு சொல்லி வெக்கி நானே அந்த பணக்காரன் எடுத்துகிட்டு போகிறான். அன்புக்குரியவர்களே, இந்த பணக்காரனை போன்ற அல்ல, கன்னிமரியாள் தன்னை முழுமையாக 100% ஆண்டவனின் திருவுளத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து வாழ்ந்தவள் தான் நம்முடைய தேவத்தாய் கன்னிமரியாள். தனது உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்தார்கள். கோவிலிலே தன்னை காணிக்க அர்ப்பணித்ததன் வழியாக தன்னை முழுமையாக தயாரித்தார்கள். தூய்மையே உருவான இறைவன் தனது உள்ளத்திலும் உதரத்திலும் பிறக்க வேண்டும் என்று தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவள் தான் இந்த தேவத்தாய். அறகுறையா இல்லை. எனவே அவர்களது பிள்ளைகளாகிய நாமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவனின் திருவுளம் என்னவென்று அறிந்து அவற்றிற்கு முழுமையாக நம்மை அர்ப்பணித்து வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான்
இன்றைய விழாவானது நமக்கு எடுத்து சொல்லுகின்ற ஒரு பாடம். நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கணும், அதுதான் நமக்கு சொல்லப்படுகின்ற பாடமானது. எனவே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமேன்.